ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 10 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி வந்து சாவி கொடுக்க வராங்கல்ல. அப்போ காவேரி வந்து இந்தாங்க படி அப்படின்னு சொல்லிட்டு சாவியை நீட்டும் போது தாத்தா வந்து விஜய் கிட்ட சொல்றாரு, பேசுடா பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டே இருக்கிறாரு. விஜய் அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. இப்போ காவேரி வந்து அப்படியே அமைதியாவே நிற்கிறாங்க. இப்போ பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நின்று நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி என் பேரை வந்து உன்கிட்ட கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணானா அதில் உன் மேலேயும் தப்பு இருக்குல்ல. உன் தேவைக்காக தானே நீயும் அந்த மாதிரி பண்ணிக்கிட்ட. இப்போ எல்லா தப்பும் அவன் மேலே இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்றீங்க. அதே மாதிரி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்ததுலேயும் உன் தப்பு இருக்கு. நீ எதுக்கு அவளை இங்கே கூட்டிட்டு வந்த? அவளை வந்த பிறகுதான் இவ்வளோ பிரச்சனையும். இப்போ நான் என் பேரன் மேலே சுமத்துற எல்லா பழியிலையும் உனக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இப்போ உடனே காவேரி அமைதியாவே நிற்கிறாங்க. இப்போ பாட்டி உன் தாத்தா வந்து என்ன, நான் இதனால தான் உன்னை பேசவே வேணாம் சொல்லிட்டு இருந்தேன் உடனே. இல்லை இருங்கங்க அப்படின்னோடனே இப்போ பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, ஒன்று நீ வந்து எல்லா தப்புலையும் உனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்லி உங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லி விஜய் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்லி, இல்லாட்டி நீ இங்கேயே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இப்போ காவேரி வந்து அப்படியே அமைதியா நின்னுட்டே இருக்கிறாங்க. இங்க ராகினி வேற நின்னு, இந்த பூமர் பாட்டி வேற இப்படி ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்குது. நானே இவ எதனாச்சும் வாயை திறக்காம போயிடணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நின்று டென்ஷனா நின்றுட்டு இருக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, காவேரி விஜயே பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க வந்து எல்லாரும் முன்னாடியும் வா வான்னு என்னை கைய பிடிச்சு இழுத்தல. ஏன் இப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே நிக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்புறமா காவேரியே ஒரு வழியா ஸ்டெடி ஆகிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் என் மேலேயும் தப்பு இருக்குது, என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அப்படின்னு. இப்ப விஜய் வந்து மனசை ஒரு மாதிரியா அவரும் கண்ணிலேருந்து அவருக்கும் அழுகலையா வருது. எல்லாத்தையுமே சமன்படுத்திட்டு என்ன சொல்றாருன்னா, நான் வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, நான் உன்னை இங்கே இருக்க சொல்லுவேன், நீ இருக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிட்டு போயிடாத காவேரி, என்னால் தாங்கிக்கவே முடியாது சொல்லிட்டு காவேரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள நர்மதா வந்துடுறா. வந்து அம்மா உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னோடனே காவேரியால் எதுவுமே பேச முடியாம அப்படியே போயிடுறாங்க. இப்போ காவேரி அப்படியே அவங்க வெளியில கார் நிற்குது. அதை அப்படியே தொட்டு பார்த்துட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஜய் ஒரு பக்கம் அழுதுட்டு மேலே ஓடுறாரு. இவங்க வந்து சாரதா கிட்ட வந்தோடனே, நான் வந்து உன் நம்பிக்கை மறுபடியும் உடைக்க மாட்டேம்மா, நான் வந்து நீ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கார்ல ஏறி இவங்க ஃபேமிலியே வந்து கிளம்புறாங்க. இப்போ விஜய் மேலே போய் நின்று பார்க்குறாரு. காவேரி காருக்குள்ள இருந்து எட்டி பார்க்குறாங்க. விஜய் இங்க இருந்து பார்த்து அழுறாரு. இப்போ தாத்தா வந்து விஜயை திட்டுறாரு. என்னடா நீங்களே புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே இப்படி அமைதியாவே கடைசி வரைக்கும் இருந்துட்டீங்க. நீ அவளை பத்தி எவ்வளோ இது பண்ணாத, நீ அவகிட்டே நேரடியா சொல்லியிருந்தானா அவ போயிருக்கவே மாட்டாளாடா, இங்க இருந்திருப்பாளாடா அப்படின்னு. இப்போ விஜய் உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.